முருகர் எப்படி பிறந்தார் என்று தெரியுமா? முருகர் பிடிச்ச வீடியோ லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல முருகன் கமெண்ட் பண்ணிட்டு முருகர் பிடிச்சவங்க மட்டும் வீடியோ கடைசி வரை பாருங்க. ஒருமுறை தாராசுரன் என்கின்ற அரக்கன் பிரம்மதேவரிடம் சிவசக்தி வாய்ந்தால் மட்டும் தனக்கு அழிவர வேண்டும் என்று வார்த்தையிட்டார். அப்போ சிவபெருமானும் பார்வதாயரும் பிரிந்திருந்தார்கள். தேவர்களை தாராசுரன் கொடுமைப்படுத்திக் கொண்டிருந்தான். தேவர்கள் எப்படியாவது இருவரையும் சேர்க்க வேண்டும் என்று நினைத்து காமதேவனை அனுப்பி வைத்தார்கள். சிவபெருமான் தவம் செய்து கொண்டிருந்தார். காமதேவன் சிவபெருமானிடம் கம்பு விட்டான். சிவபெருமான் நெற்றிக்கண்ணை துறந்து தீயில் அவரை எரித்து சாம்பலாக்கினார். காமதேவனின் மனைவி பார்வதாயருக்கு வளாறு குழந்தை பெற்றெடுக்க முடியாது என்று சாபளித்தார். அதனால் சிவபெருமானும் பார்வதாயரும் சேர்ந்து அவர்கள் சக்தியினால் ஒரு கருவை உருவாக்கினார்கள். அந்த கருவை அக்னிதேவனிடம் வாயுதேவனிடம் அளித்தார்கள். அவர்கள் அந்த கருவின் வெப்பத்தை தாங்க முடியாமல் சரவண பொய்கையில் அந்த கருவை விட்டார்கள். மறுநாள் அந்த கரு 6 குழந்தைகளாக மாறியது. அந்த 6 குழந்தைகளும் ஒரு தாமரையின் மேல் இருந்தது. அப்போது அதை பார்த்த கார்த்திகை பெண்கள் அந்த 6 குழந்தைகளும் எடுத்து வளர்க்க ஆரம்பித்தார்கள். பார்வதாயர் தன் குழந்தை கார்த்திகை பெண்களிடம் இருக்கிறார் என்று அறிந்து அவர்களை பார்ப்பதற்காக வந்தார். அப்போது அந்த 6 குழந்தைகளையும் பார்த்து பார்வதாயார் கட்டி அணைத்தார். அந்த 6 குழந்தைகளும் ஒரே ஒரு குழந்தையாக 6 முகங்களும் 12 கலங்களும் உடைய 6 முகனாக மாறியது. பார்வதாயார் தாரகாசுரனை சூரபத்மனை அழிப்பதற்காக முருகருக்கு வேலை பரிசாக அளித்தார். முருகர் அந்த வேலை கொண்டு போரில் தாரகாசுரனை வென்று தாரகாசுரனை தன் வாகனமான மயிலாகவும் சேவல் கொடியாகவும் மாற்றி மயில் வாகனத்துடன் சேவல் கொடியுடன் பார்வதாயார் அளித்த வேலுடன் அனைவருக்கும் காட்சி அளித்தார். இதுவே முருகர் பிறந்த கதையாகும்.